குக்கர் விசில் வர்றதுக்குள்ளே வடை சட்டி வச்சு எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகை போட்டு கடுகு நல்லா வந்தோடனே அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அடுத்து வெள்ளைப்பூடி சின்ன வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் வதக்கணும். அது வதங்கினோடனே பெரிய வெங்காயத்தை போட்டு அது வதக்கிக்கணும். பெரிய வெங்காயம் வதங்கினோடனே கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு கிண்டி விட்டு மஞ்சள் பொடி கிண்டினோடனே முருங்கைக்காய் அப்புறம் சாம்பார் வச்சு நீங்கள் எந்த காயினாலும் போட்டுக்கலாம். கேரட்டு உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு காய் கொஞ்சம் வதங்கினோடனே தக்காளியும் போட்டுட்டு அதையும் நல்லா கிண்டிவிட்டு லேசாக உப்பு போட்டு கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும். கிண்டிட்டு மூடியை வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி எடுத்து மறுபடியும் ஒரு தடவை கிண்டி விட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுடணும். காயெல்லாம் நல்லா வதங்கினோடனே குழம்பு மிளகாப்பொடி ஒரு ஸ்பூனு அப்புறம் தனி மிளகாப்பொடி கொஞ்சோண்டு போட்டுட்டு நல்லா கிண்டிக்கணும். கிண்டிட்டு அது கொஞ்சம் நல்லா வர்ற வரைக்கும் பார்த்து தண்ணி ஊற்றி விடணும். மிளகா பொடியும் கொஞ்சம் வறுத்தோன்னு அதோட தண்ணியை ஊற்றி காயை வேக விட்டுட்டு மூடி வச்சுட்டு வேக விடணும். காயெல்லாம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. அப்புறம் புளி கரைச்சி வச்ச தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு வச்ச விடணும். சோறு விசில் அடங்கினோடனே மூடி திறந்து நல்லா கரண்டி வச்சு மெசச்சுக்கணும். குலைவாக இருக்கணும் சோறு. நல்லா இப்படி கரண்டியை வச்சு நல்லா மெசிச்சதுக்கப்புறம் அந்த சாம்பார் வச்சுருந்தோம் அதை எடுத்து இதில் ஊற்றிட்டு நல்லா கிண்டிக்கணும். ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டு அவ்வளோதான், கிண்டியாச்சு. சாம்பார் சாதம் ரெடி.